ॐ कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் சம்ஷேப்த ராமாயணத்தை அனுபவித்து வருகின்றோம். நேற்றைய தினம் ராமர் லக்ஷ்மணர் சீதையை ராவணன் அபகரித்து செல்ல ராமனும் லக்ஷ்மணனும் அவர்கள் சீதையை தேடிக்கொண்டு வனவாசம் முழுக்க தேடுறாங்க. பிறகு அங்கிருந்து அப்படியே அவர்கள் இருவரும் கபந்தனிடம் அகப்பட்டு அவர்களிடமிருந்து அங்கே பம்பா தீரத்தில் சபரியை சாட்சி பூதனாக இருந்து மோட்சத்திற்கு அனுப்பி அங்கிருந்து இப்பொழுது தண்டகாரண்யம் முழுக்க அவங்க சுத்தின்னு இருக்காங்க. கிஷ்கிந்தையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். 59வது ஸ்லோகம் 2வது பாருங்க. சுக்ரீவாயத தத் சர்வம் சம்ஷாத்ராமோ மகாபலஹ ஆதிதி தத் யதா விருத்தம் சீதாயா ச விவேஷயः. Sugriva, the powerful person who is going to help for Rama, அவரை பார்க்கறதுக்காக அவங்க வராங்க. இப்போ சுக்ரீவனுடைய கதையை நேத்தியே நாம் அனுபவித்தோம். ஏன் அவர் ரிஷிமுக பர்வதத்தில் இருக்கின்றார் அப்படின்னு தான் சொல்லுவோம். வாலியின் தம்பியான சுக்ரீவன் இப்போ ரிஷிமுக பர்வதத்தில் இருக்கார். அவரை பார்த்து ராமர் கேட்குற மாதிரி இந்த ஸ்லோகம். மகாசக்தி சம்பன்னக ஸ்ரீராமः ஆரம்ப சம்பூர்ணம் விருத்திம் சுக்ரீவாய ஸ்ராவிதவான் தத்ராபி விசேஷः சீதாயா அபகரணான் விருத்தம் யதா கட்டிதம் ஆகதிம். சுக்ரீவனுக்கு இப்போ ராமனை பற்றி தெரியாது. இந்த இடத்துல வால்மீகி ராமாயணத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லியது. சுக்ரீவன் தூரத்தில் 2 பேர் வராங்களே, ஆஜானுபாகுவாக 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே பார்க்குறதுக்கு, ஹைட்லேயும் வெயிட்லேயும், கையில் வேற வில்ல வச்சுட்டு இருக்காங்களே, இது வாலி அனுப்பிய தன்னுடைய அண்ணனான வாலி தான் அனுப்பியிருக்காரோ அப்படின்னு நினச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஹனுமானை அவர் தூதுவர் அனுப்புகின்றார். நீ போய் பாருப்பா யார் அப்படின்னு. குரங்காகவே போகாதே, ஏன்னா ஹனுமான் குரங்கு. அவர் நீ குரங்காவே போவாதே, மனித வேடம் தரித்து போ அப்படின்றார். வால்மீகி ராமாயணம் பிரகாரம் அவர் பிக்ஷு வேடம் புகுந்ததாகவும், கம்பராமாயணத்தின் பிரகாரம் அவர் ஒரு பிராமண வேதம் புகுந்ததாகவும் சொல்லுவாங்க. ஸோ எப்படியோ வாழையெல்லாம் சுருட்டிட்டு ஹனுமான். இப்போ யார் இந்த ஹனுமான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குவோம். ஹனுமான் அப்படின்றவர் நம்ம தியான ஸ்லோகத்தை சொல்கிறோம்ல, அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். அக்ஷயகுமாரன் எனப்படும் ராவணனின் மகனை அழித்தவர். அஞ்சனா தேவியின் புத்திரன் வாயுகுமாரன் பவனபுத்திர ஹனுமான் அப்படின்னு. இவர் ருத்ராவதாரம். ஆனால் வால்மீகி மகரிஷி சூர்யாவதாரம்ன்ற கோவிந்தராஜரும் வியாக்கியானத்தில் பூஷணத்தில் சொல்லும்போது அவர் வாயுவோடைய அவதாரம் அப்படின்னு தான் சொல்கிறார். இப்படியோ சிவபிரானே இல்லை வாயு புத்திரனாகவோ வாயு மைந்தனாக அஞ்சனா நந்தனாக இருக்கக்கூடிய ஹனுமான் சுந்தரர் என்பதுதான் அவருடைய உண்மையான பெயர். அப்போ ஏன் ஹனுமான்னு கூப்பிட்றோம்னா, ஹனுமான்னா இந்த இடத்துல அவருக்கு தாடையில் ஒரு அடி விழுந்து, முகத்தாடையில் அடி வாங்கினவனே அப்படின்னு அர்த்தம் ஹனுமான்னா.
அவர் என்ன பண்ணுறாரு, குழந்தையா இருக்கும்போது அம்மா வந்து மம்மு ஊட்டின்னு இருக்காங்க. அப்போ வந்து சூரியன் மறைகின்ற சமயம், அஸ்தமன சமயம். அது அப்படியே மாம்பழம் மாதிரி அப்படியே தக தகன்னு இருக்குது. குழந்தை என்ன நினைக்கிறது, இது கந்துக்கம்னு சில பேர் சொல்கிறா, மாம்பழம்னு சில பேர் சொல்கிறா. சேலத்தில் இருக்கவங்களுக்கு மாம்பழம் தானே பெருசு, அதனால் மாம்பழம் சொல்லி மாம்பழம்னு நினச்சுட்டு அந்த குழந்தை அதை பிடிக்கப்படுகிறது. உடனே இந்திரன் என்ன பண்ணுறார், தன்னுடைய வஜ்ராயுதத்தினால் அந்த குழந்தையை அடிக்கிறார். அடித்த பிறகு குழந்தை மேலேருந்து கீழே விழுந்து மூர்ச்சையாகின்றது, மணக்கமர்ச்சி விழுந்தது. உடனே வாயு என்ன பண்ணுறார், தன்னுடைய சக்தியான பிராணசக்தியை இழுத்துக்கொள்கிறார். எல்லா பூமண்டலங்களுக்கும் தேவமண்டலங்களுக்கும் யக்ஷர்களும் கிண்ணர்களும் நாகர்களும் எல்லாரும் அந்த பிராண சக்தி இல்லாமல் கஷ்டப்படுறார். அப்படி படும்போது எல்லாரும் போய் இந்திரனிடம் வேண்ட, இந்திரன் வாயுவை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுறான். அப்போ பிரம்மா வந்து ஒரு வரன் சொல்கிறார், குழந்தாய், நீ இந்த நினைவை கூறும் வகை நீ இனிமேல் ஹனுமான் என்று அழைக்கப்படுவாய். உனக்கு பராக்கிரமம் இருக்கு. என்னுடைய பிரம்மாட்சரமே வந்து உன்னை ஒன்றையும் பண்ணாது அப்படின்னு அவர் ஒரு வரம் கொடுக்குறார். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா யுத்தகாண்டத்தில் யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி சுந்தரகாண்டத்துலேயும் வரும், ஹனுமான் வந்து ராவணனை பார்க்க போகின்றார். அப்பொழுது இந்திரஜித் எல்லாம் ஹனுமானை ஒரு கயரால் கட்டுகின்றார்கள். இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் வெட்டுறான். அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டார் போல ஹனுமான் கைகூப்பி அவரை நமஸ்காரம் செய்கிறார். அது ஒரு முகூர்த்த காலத்தில் தான் நிற்கிறது. அதற்குள் அங்கே இருக்கக்கூடிய அசுரர்கள்லாம் என்ன செஞ்சுறாங்க, இந்த ஹனுமான் எங்கன்னா தப்பிச்சுப்பான் அப்படின்னு சொல்லி, பிரம்மாஸ்திரத்துக்கு கைகூப்பின்னு இருக்க ஹனுமான் தப்பிச்சுப்பாருன்னு சொல்லி கயிறால சுற்றுறாங்க. இதை கண்டு அந்த பிரம்மாஸ்திரம் விடுவிச்சுட்டு போயிடுது அப்படின்னு வரும். ஸோ இந்த ஹனுமான் என்ன பண்ணுறார், அப்போ கடைசியில் சூரியன், இப்போ இவங்க இந்த குழந்தை எங்கன்னா இதுவில் சேர்க்கணும், ஸ்கூலில் கான்வென்ட்டில். அப்போ அஞ்சனா மாதாவும் வாயுபுத்திரரும் இந்த குழந்தைக்கு யாருன்னா ஒருத்தர் நல்லா பாடம் எடுக்கணும் போது, சூர்யா உன்னை நோக்கித்தான் இந்த குழந்தை சென்றான், அதனால் நீயே அவனுக்கு பாடம் எடுங்கிறாங்க. ஹனுமான் சூரியன் எவ்வளோ வேகமாக போகிறாரோ அதே வேகத்தில் அவரும் போய் அவர்கிட்ட எல்லா வேதங்களையும் நவவியாக்கரண பண்டிதனாகவும் திகழ்கின்றார்னு சொல்லுவாங்க. கடைசியில் அந்த வேதாங்க இதிகாச புராணங்களை எல்லாம் கற்று நன்றாக அறிந்த பிறகு ஹனுமான் குரு தட்சிணையாக சூரியனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கும் போது சூரியன் சொல்கிறார், கவலைப்படாதப்பா, என்னுடைய ஹம்சமான மகன் கீழே பூமண்டலத்தில் சுக்ரீவன்ற பேரில் இருக்கான். அவன் பாவம் வாலி கையால் அடி வாங்கின்ட்டு கஷ்டப்பட்டு இருக்கான். அவனை போய் நீ காப்பாற்று அப்படின்றார். அதற்காக ப்ளஸ் ராம கைங்கரியம் செய்வதற்காகவும் ஹனுமான் என்ன பண்ணுறார், மேலேருந்து கீழே வந்து குரு தட்சிணையாக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் சுக்ரீவனுக்கு செய்கின்றார். இப்போ சுக்ரீவனுக்கு அதனால்தான் சக்கியம் பூண்டு ஹனுமான் சுக்ரீவனுக்கு ஹெல்ப் பண்ணுறார். இப்போ கதைக்கு வந்துருக்கு. ராமரும் லக்ஷ்மணரும் கையில் வில்லேந்தி வருகின்றார்கள். அவர்களை காண உடனே சுக்ரீவன் பயப்படுறார். இது வந்து வாலி தான் யாரோ மாயாவிங்க 2 பேர் அமைச்சிருக்காங்க போல இருக்கு, அது வேற சத்திரியர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கையில் வில்லுலாம் வச்சுட்டு இருக்காங்க, என்ன தான் கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் பயந்து ஹனுமான் நீ போய் அவங்கக்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வா, யார் அவங்கன்னு கேட்டுட்டு வா அப்படின்றார். ஹனுமான் என்ன பண்ணுறார், ஒரு பிக்ஷு ரூபமாகவோ அல்லது பிராமண ரூபமாகவோ தரித்து தன் வேடத்தை வாழெல்லாம் சுருட்டிட்டு வாயெல்லாம் மூடின்ட்டு போய் நேராக போய் நிற்கிறார். ராமர் அவரை போய் பார்க்குறார். பார்த்த உடனே ஒன்று கேட்குறார், நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறார். உடனே பதிலுக்கு ஹனுமான் கேட்குறார், நீங்கள் யாருன்னு. உடனே ராமர் என்ன பண்ணுறார், எல்லா இதுவும் ராமர் ஹனுமானுக்கு நான் தசரத மகாராஜாவுடைய திருக்குமாரன், பாயசம் வேண்டி யாகம் ரிஷிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து யாகம் வளர்த்து அதனால் கௌசல்யா தேவிக்கு உதித்த குமாரன், என் பெயர் ராமன் அப்படின்லாம் சொல்கிறார். அவர் கானகத்திற்கு வந்த வரைக்கும் அவரே கதையை சொல்லிடுறாரு எல்லாத்தையும். ராமாயணத்தில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, ராமாயணத்திலே நிறைய ராமாயணம் இருக்கு. சீதையின் பிராணத்தை காத்தது ராமாயணம். அதே போல் ஹனுமான் சீதைக்கு சொன்னது ஒன்றுக்கா,
ஹனுமான் மற்ற குரங்குங்களோடு சேர்ந்து சொல்லும்போது ஜட்டாயு உடைய குமாரன் சம்பாஜி பிரதர் சம்பாஜிக்கு ரெக்கைகள் எல்லாம் முளைத்தது, அது ஒரு ராமாயணம். அது மாதிரி நிறைய ராமாயணம் அங்கங்கே வரும். அப்புறமா குழந்தைகள் லவகுஷலாவே ராமனுக்கு ராமகதையை சொன்னது. இங்கே ராமரே ஹனுமானுக்கு ராமகதையை சொல்கின்றார். சொன்ன உடனே ராமர் கேட்குறார், நீ யாருப்பான்ற உடனே உடனே இவர் என்ன சொல்லணும், நான் ஒரு பிக்ஷு இல்லை ஒரு பிரம்மச்சாரின்னு சொல்லணும். அவர் உடனே சொல்கிறார், நான் ஹனுமான், என் பேர் சுந்தரன் அப்படின்றார். உடனே ராமர் பார்க்குறார், லக்ஷ்மணா இவன் நவவியாக்கரண பண்டிதன், எவ்வளவு அழகாக அம்சமாக சொல்கிறான் பாரு. அதனால தான் கம்பநாட்டாழ்வார் ஹனுமானை குறித்து சொல்லும்போது சொல்லின் செல்வன் என்று சொல்கின்றார். அந்த இடம்தான் இது. இப்போ ஹனுமானிடம் சேர்ந்து ஹனுமான் ராமரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ராமரையும் லக்ஷ்மணரையும் கூட்டிட்டு வர்றார் ஹனுமான். சுக்ரீவன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ சுக்ரீவனுக்கு வந்து யார் ராமர்னு தெரியாது. ஒன்று ராமர்னு தெரிஞ்சாலும் இவர் தான் ராமர்னு சொன்னால் இவருடைய பராக்கிரமங்கள்லாம் என்னன்னு தெரியாது. அதனால ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு சுக்ரீவன். இவர் யாரோ 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராமருடைய அந்த கதையெல்லாம் அவரே சொல்லி, அப்போ என்னுடைய மனைவி சீதையை ராவணன் அபகரித்து விட்டான் அப்படின்னும்போது பக்கத்தில் இருந்த குழந்தைங்கள்லாம் குரங்குங்கள்லாம், ஓ அப்படியா, நாங்கள் மேலே ஒரு மலையில் உட்காந்து நாங்கள் குரங்குகள் எல்லாம் விளையாடி கொண்டு இருக்கும்போது ஒரு அரக்கன் ஒரு பெண்ணை கவர்ந்து சென்றான் புஷ்பக விமானத்தில். அவங்கெல்லாம் ஒரு ஆபரணங்களை எல்லாம் தூக்கி போட்டாங்க, ஒரு மூட்டையாக ஒரு துணியில் கட்டி. அது எங்ககிட்ட இருக்கு, வாங்க நான் அதை காமிக்கிறேன்னு சொல்லி சொன்னோன்னா ராமருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே அவர் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது, சீதையை நினைச்சு உருகுறாரு. அப்போ லக்ஷ்மணா நீனா பார்த்து சொல்லி என் கண்ணெல்லாம் கலங்குறதுன்றாரு. அப்போ லக்ஷ்மணன் சொல்கிறார், ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அது. லக்ஷ்மணன் சொல்கிறார், ந கேயூர, எனக்கு வந்து அண்ணி என்னென்ன போட்டிருந்தாங்கன்னே தெரியாதே, அவங்களுடைய என்னென்ன நான் முகத்தையே பார்த்தது இல்லையே, சீதா அண்ணியோடைய மெட்டியை மட்டும்தான் பார்த்துருக்கேன், வேணா அதை மட்டும் இருக்கான்னு பாருங்க அப்படின்ட்டு. அப்போ ராமர் இன்னும் கண்டு கலங்குறாரு. இந்த மாதிரி ஒரு மரியாதை புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய ஒரு சாதோபச்சாரம் செய்து விட்டாளே சீதை அப்படின்னு மனசை கலங்குறாரு ராமர். அதுக்கப்புறமா சீதை அணிந்திருந்த அந்த ஆபரணங்களை எல்லாம் பார்க்குறாரு ராமன். அப்போ இவர்களுடைய அந்த அன்பின் பீரிப்பு சுக்ரீவனை ரொம்ப ஈர்க்கிறது. அப்போ சுக்ரீவன் சொல்கிறார், கவலைப்படாதப்பா, நானும் உன்ன மாதிரி தான். என்னுடைய மனைவி ருமா அவங்கள என்னுடைய அண்ணன் வாலி கவர்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ இப்படியாக ஒருவரை ஒருவர் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. சுக்ரீவஸ் 60வது ஸ்லோகம் பாருங்க. சுக்ரீவஸ்சாபி தத் சர்வம் ஸ்ருத்வா ராமஸ்ய வானரஹ சகார சக்கியம் ராமேன பிரதிச்சைவாக்னி சாட்சிகம். இதை கேட்ட உடனே ராமர், ஓஹோ என் நிலைமை தான் உனக்குமா அப்படின்னு ராமர் சுக்ரீவனரை ஆலிங்கனம் செய்து கொண்டு, நீயும் எனக்கு பிரதர் தான் அப்படின்றார். Pleased to hear the whole narration of Rama, the monkey chief Sugriva made a friendship with Rama. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நெருப்பை மூட்டி அவங்க ஒரு 3 முறை சுற்றி வந்து ராமரும் சுக்ரீவனும் ஆலிங்கனம் செய்து கொண்டு அவங்க ஒருவரை ஒருவர் தருவிக்கொண்டு அவங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ததோ 61வது சொல்லுவாங்க. ததோ வானர ராஜ்யேன வைரானு கதனம் பிரதி ராமாய அவோதிதம் சர்வம் பிராணயாத் துக்கிதேன ச பிரதிஜானம் ஞாதம் ச ராமேன ததா வாலி வதம் பிரதி. அப்போ ராமர் என்ன பண்ணுறார், சுக்ரீவனை ஆலிங்கனம் செய்து கொண்டு, ஏ சுக்ரீவா, நீ உன்னுடைய அண்ணன் தானே, போய் நீ அவங்ககிட்ட அன்பாக பேசியிருக்கலாமே, பேசியிருந்தா ஒத்துன்றிருப்பானே அப்படின்ற. அப்போ சுக்ரீவன் சொல்கிறார், இல்லை வாலி ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு. அட்லீஸ்ட் அவங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சியா, நமஸ்காரம் பண்ணி அவன் காலில் விழுந்துட்டு இருந்தேன்னா அவன் ஏற்றுன்னு இருப்பான் என்று. அப்போ சுக்ரீவன் சொல்கிறான்,
அவன் அடித்த அடியில் நான் எத்தனை முறை அவன் காலில் விழுந்து மன்னிச்சிட்டுனான்னு கூட சொல்லிட்டேன். ஆனால் அவன் ஒத்துக்கலை அப்படின்னு. அப்போ ராமருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. யார் ஒருத்தர் சரணாகதி அடைந்தும் அவர்களை ஏற்கவில்லையோ அந்த சரணாகதி அடிக்காத அந்த நபர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது. நான் உனக்கு உன் மனைவி ருமாவை மீட்டுத் தருவேன், கிஷ்கிந்த ராஜ்யத்தையும் மீட்டுத் தருவேன் அப்படின்னு சொல்லி ராமர் உடனே இன்னொரு முறை ஒரு பிரதிஜை பண்ணி சுக்ரீவனை ஆலிங்கனம் செய்து கொள்கின்றார். சுக்கியனோடு நட்பு பாராட்டுகின்றார். ததக துக்கிதேன வானரராஜக, அந்த துக்கத்தின் மேலிடையில் வானரராஜனான சுக்ரீவன் வைரானு கதனம் பிரதி ராமாய சர்வம் பிரணயாத் அவோதிதம் ததாச்ச ராமேன வாலிவதம் பிரதி பிரதிஜாத்தம். உடனே ராமனும் நான் கவலை கொள்ளாதே சுக்ரீவா, உன் அண்ணனான வாலியை கொள்வேன் அப்படின்னு சொல்றார். ராமர் இப்படி பிரதிஜை கொடுத்த உடனே எல்லா சுக்ரீவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷம். ஆனால் ராமருடைய பராக்கிரமத்தை பற்றி சுக்ரீவனுக்கு ஒரு டவுட் என்னன்னா, இவர் எங்கள் அண்ணனை பற்றி தெரியாது. ஏன்னா சுக்ரீவனுக்கு மட்டும்தான் தெரியும். இது சுக்ரீவனுக்கு அண்ணன் மேல் இருக்கக்கூடிய அபாரமான அடி உத வாங்கினதுடைய பலன் ப்ளஸ் ராமருடைய சத்திய பராக்கிரமங்களை பிரத்யட்சமாக பார்க்கல இது வரைக்கும். அதனால் எல்லாரும் கேட்டிருக்கான். அதனால் அவர் என்ன பண்ணுறார், சுக்ரீவன் வாலியை பற்றி சொல்கிறார். அவருக்கு பெரிய ஆள், அவர் அசுரர்கள் எல்லாம் ராவணங்கூடிய சண்டை போட்டவர் அப்படின்லாம் சொல்கிறார். உடனே ராமன் சொல்கிறார், ஓகேப்பா என்னுடைய பராக்கிரமத்தையும் நீ ஏதாவது டெஸ்ட் பண்ணுற. இப்போ என்ன பாரு, ஒரு கல் இருக்குது, இதை தான் தூக்கின்ட்டு எப்போவுமே வாலி சண்டை போடுவான், அந்த வல்ல நீ தூக்க முடியுமா அப்படின்ற. உடனே அவர் தூக்கி காமிக்கிறார். அதெல்லாம் ஒரு சர்வசாதாரணம். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை நீ தொலைக்க முடியுமா அப்படின்ற. அப்போ 7 மரங்கள் இருக்கு. 7 மரங்களையும் ராமன் தொலைத்து அந்த அம்பு நேராக போய் அம்புராத்துளியில் போய் உட்காருதான். அதை அழகாக சொல்கிறாங்க அந்த ஸ்லோகத்தில். கதையாமாச கதையாமாச வானர சுக்ரீவக கதையாமாச வானரக கிம் கதையாமாசக வானரக பலம் கதையாமாசக. ஓகேங்களா? ஸோ சுக்ரீவக வாலின பலம் சம்யக்கு ஜானாதி ஸ்ம. சுக்ரீவனுக்கு வாலியுடைய பலம் நன்றாக தெரியும். வாலி அதுலித பலேன யுக்தம் ஜகத் மகா பலசாலினக பராஜ்யம் பிராபயித்தும் சாமர்த்தியம் ஆசீத். ராம ததா சுக்ரீவேன சக அமிலன். ராமன் அவனுக்கு துல்லியமானவனான ஒரு சந்தேகம். ததா சுக்ரீவஸ்ய மகான் சந்தோஷக அபவத். பரம் சக நிரந்தரம் சங்க யுக்தः திஷ்டதி ஸ்ம யத் ராமஸ்ய சக்தி வாலினக சமக்ஷம் ஸ்தாஸ்யதி நவா. அவர்களுக்கு இவங்களுக்கு போல இருக்கிற பலம் இருக்கா அப்படின்னு தெரியாது. சின்ஸ் சுக்ரீவா வாஸ் ஃபுல்லி மிஸ்கைட். ஏன்னா ராமனுக்கு எவ்வளோ பராக்கிரமம் இருக்குன்னு ராமனுக்கு தான் தெரியும். சுக்ரீவஸ்ய. ஸோ வாலியோடைய பலம் சுக்ரீவனுக்கு மட்டுமே நல்லா தெரியும். ஆனால் ராகவனுக்கு தெரியுமா அப்படின்னதுக்காக அவர் ராகவனுடைய பவரை மீன்ஸ் ராமனுடைய பவர் என்ன அப்படின்னு அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுறார். அதான் 64வது ஸ்லோகம் பாருங்க. ராகவ பிரத்யயார்த்தம் தூ துந்துபே காயமுத்தமம் தர்ஷயாமாச சுக்ரீவ மகாபர்வத சந்நிபம். முதல்ல என்ன பண்றார், ஒரு பர்வதத்தை தூக்கணுன்ற. தர்ஷயாமாச சுக்ரீவ தர்ஷயாமாச. சுக்ரீவ கிம் தர்ஷயாமாச, சுக்ரீவம் காய தர்ஷயாமாச. அவனுடைய காயத்தெல்லாம் பார்க்குறாரு. In order to convict Sri Rama the strength of Vali, Sugriva actually showed him his skeleton. எங்கெங்கெல்லாம் அடி வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறான். அந்த அடி இப்போ கொடுத்துருக்கான்பா அப்படின்னு. சம்ஸ்கிருதத்தில் இதோடைய பாவார்த்தம் பாருங்க. வாலி மகாபலிஹி ஆசீத் சுக்ரீவ சததம் ராமஸ்ய பலம் சங்காயா பஷ்யதி ஸ்ம. சுக்ரீவன் நன்னாவே
வாலியுடைய பலத்தை படிச்சு எக்ஸாமின் பண்ணியிருக்கான். ச ராமக வாலினக பலஸ்ய மகிமானம் ஞாபயித்தும் துந்துபீர் நாமஸ்ய ராட்சஸ்ய துந்துபின்ற ஒரு ராட்சசன் கூட வாலி சண்டை போட்டதை சொல்றார். விஜசே ராமகோ துந்துபே ஷரீரம் மகாபர்வத சாதிருஷம் திருஷ்யதே ஸ்ம ஏதாதிருஷம் வாலிவதம் துந்துபிம் அபி பாலி அபூ பூமிசாத் கிருத்வா தூரம் க்ஷிப்தவான். அந்த மவுண்டன் போல இருக்கிற பெரிய மவுண்டன் போல இருக்கிற அந்த துந்துபியோடைய வாலியால் கொல்லப்பட்ட அந்த துந்துபியோடைய உடம்பெல்லாம் காமிக்கிறார். பாருங்கோ இவ்வளவு தூரம் அடிச்சிருக்காரு அப்படின்னு. இப்ப லக்ஷ்மணன் சிரிச்சான். என்னுடைய அண்ணா என்ன உங்க அண்ணா மாதிரியா, இவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்றதுக்காக உடனே ராமருடைய பராக்கிரமத்தை காமிக்கிறதுக்காக லக்ஷ்மணன் என்ன சொல்றார், பா சுக்ரீவா உனக்கு என்ன ஏதாவது பரீட்சை வேணா வை அப்படின்றார். இப்போ ராமருடைய சக்தியை பற்றி பரீட்சை வச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சுக்ரீவன் வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு அவனுடைய ராமனுடைய பலம் தெரியாது. ரெண்டாவது அவன் வாங்கின அடி வாலியை வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ்ல வச்சுட்டு இருக்கு. உத்ஸயித்வா மகாபாஹு பிரேக்ஷ சாஸ்தி மகாபலஹ பாதாங்குஷ்டேன சிக்ஷேப சம்பூர்ணம் தசயோஜனம். உடனே ராமர் என்ன பண்றார், அந்த மகாபாகு ராமன் அப்படி பார்க்குறார். இவ்வளவுதானே என்னையே இவன் பறிச்சு வைக்கிறான்னு ஒரு ஸ்மைலோட ஒரு கிக்கு விட்டாராம். தசயோஜனம் 100 யோஜனம் தாண்டி அது விழுந்துதான். ஸ்மைலிங் வித் த கிளேசிங்ஸ் ஆஃப் த ஸ்கெலட்டன். அந்த துந்துபின்ற அசுரனை வாலி சாவடித்தார்ல, அந்த துந்துபியோடைய உடம்ப ஒரு அடி அடித்தார். 100 யோஜனம் போய் விழுந்தது. மைட்டி ஹாம்டு. ஓகே, 80 மைல்ஸ் நாட் தசம் சொல்றாருல. மகாசக்தி ராகவக துந்துபே அஸ்தி சமூகம் திருஷ்டுவா விகஸ்ய ச பாதஸ்ய காலால ஒரு கிக் விடுறார். அங்குஷ்டேன தசயோஜனம் யாவத்து அக்ஷிபத்து அப்படியே போய் அது விழுது அப்படின்றார். அடுத்தது இதோடையே நிறுத்திக்கணும் சுக்ரீவன். ரொம்ப பரீட்சைலாம் வைக்கக்கூடாது. ஆனால் இன்னும் சுக்ரீவனுக்கு அந்த சந்தேகம் தெரியல. அவன் என்னன்னு சொல்கிறான், வாலியால் கொல்லப்பட்ட துந்துபியோடைய உடம்பை நீ தூக்கி அடிக்கலாம்ப்பா, ஆனால் ஏன்னா அவன் கொண்டுட்ட உடனே நீ யாரை வேணால் தூக்கி அடித்தா எவ்வளோ வேணால் தொலைவில் போயிடும். ஆனால் உயிரோடு இருக்கும்போது பண்ணியிருக்க முடியாது. அதே போல் இங்கே வந்து ஒரு விருட்சம் இருக்குது, சால விருட்சம். இந்த விருட்சத்தில் நீ உன்னுடைய அம்பை தொலைச்சி அது எவ்வளோ தொலைவு போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அடுத்த டெஸ்ட் வைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துன்னு ராமர் கம்மன் இருக்க. சரி, ஓகே, நம்மளுடைய போராத நேரம், இந்த குரங்கள்லாம் நம்ம கூட சக்கி வச்சுட்டோம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுருப்பார். பிபேதன புனர் சாலான் சப்தைகேன மகீஷ்ணா கிரிம் ரசாதலம் சைவ ஜனயன் பிரத்யயம் ததா. பிபேதன புனः சாலான் சப்த ஏகேன மகேஷுனா கிரிம் ரசாதலம் ச ஏவ ஜனயன் பிரத்யயம் ததா. ராமர் இப்போ என்ன பண்ணார், சரிப்பா அந்த சால விருட்சம் ஒரு சால மரம், அதில் அம்பை தொலைக்கணும், தொலைச்சி எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதானே அப்படின்னு. அங்கே பார்த்தா 8 சால விருட்சங்கள் இருக்கான் பக்கத்தில். இந்த மராமரம்னு சொல்கிறா, சால விருட்சம்னு சொல்கிறா. சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் சால விருட்சம். ராமர் என்ன பண்ணார், தன்னுடைய அம்புரா துணியிலிருந்து ஒரு அம்பை எடுத்தார். அப்படி ராமபானத்தை செலுத்துறார். அது 8 மரங்களையும் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக துளைத்து கொண்டு நேராக போய் அதல விதல ரசாதல மகாதல பாதாளம் அதில் ரசாதலம் வரைக்கும் சென்று திரும்பவும் வந்து தன்னுடைய அம்புரா துளியிலேயே அந்த ஸ்பிரிலேயே போய்
அமர்ந்திருத்து அப்படின்றார். In order to inspire confidence, Sugriva tested Rama once again on the occasion that he want to பால்யா ட்ரீன்னு இங்கிலீஷில் இருக்குது, சால விருட்சம் சம்ஸ்கிருதம், ராம மராமரம்னு கூட வச்சுக்கோங்க தமிழில். அவர் என்ன பண்ணார், அந்த மராமரத்தை துளைக்க சொல்கின்றார். ஆனால் அந்த மரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் மரம், ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் ராமனால் துளைக்க முடியுதா அப்படின்னு. உடனே ராமர் துளைத்தது அதல விதல சுதல ரச தலாதல மகாதல, அதில் ரசாதலம் வரைக்கும் போயிட்டு வந்து இதை சுக்ரீவன் பார்க்குறான். பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, வீரபராக்கிரமனாக இருக்கின்றான் ராமன், இவன் கண்டிப்பாக என்னுடைய அண்ணனான வாலியை வதம் செய்வான்னு சொல்லி உடனே அவர் சண்டைக்கு கூப்பிடுறார், அப்படியே கர்ஜனை பண்ணுறார். அதுதான் 67வது ஸ்லோகம். தத பிரீதமாமனாஸ்தேன விஸ்வதஸ்ஸ மகாகபி கிஷ்கிந்தாம் சமா ராமசகிதஹ ஜகாம ச குஹாம் ததா. உடனே மகாகபியான இந்த சுக்ரீவன் ராமனை பார்த்து சந்தோஷம் அடைகின்றார். 7 விருட்சங்களையும் துளைத்து கொண்டு அது போன உடனே சுக்ரீவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா, மகாகபியான சுக்ரீவன் ரொம்ப சந்தோஷப்படுறார். சந்தோஷப்பட்டு எனக்கு கண்டிப்பாக இப்போ கிஷ்கிந்தா கிடச்சிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவருடைய காலிலே விழுறார். ராமருடைய காலில் விழுந்தார். ஆனால் லக்ஷ்மணனை அவர் இன்னும் மரியாதை பண்ணல. இதற்கு வால்மீகி ராமாயணத்தில் 2 காரணம் சொல்கிறாங்க. உடனே ராமர் சொல்கிறார், நீ போய் வாலியை கூப்பிடுன்றார். வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுறாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, வாலியும் சுக்ரீவனும் ஒரே மாதிரி இருக்காங்க, குரங்குகள் ஒரே மாதிரி இருக்காங்க. போட்டு வாலி அடி அடின்னு அடிக்கிறான், சுக்ரீவன் அடி வாங்கின்னு இருக்கான். எங்கடா இது, ராமன் காணோம். ராமன் வாலிக்கிட்ட சண்டைக்கு போவான்னு பார்த்தா என்னை அடிக்க சொல்லிட்டு அவன் அடி நான் வாங்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டு காணாமல் போயிட்டானேன்னு. வாலி சுக்ரீவன் வாங்கின அடியில் தாங்காமல் வாலி ஓட பார்க்குறான். இது சுக்ரீவன் ஓட பார்க்குறான். வாலி அவனை போட்டு மொத்துறான். முதல் யுத்தத்தில் முதல் ரவுண்டில் சுக்ரீவன் நல்லா அடி வாங்கிட்டார். வாலி அடி கொடுத்துட்டு வருவியா இனிமேல் ஒரு கிக்கு விட்டான். சுக்ரீவன் எங்கேயும் எகிரி குச்சி ஓடி போயிட்டான். வாலி திரும்பவும் போயிட்டார். இப்போ வாலியை இனிமே சுக்ரீவன் வரமாட்டான்னு நினச்சிட்டு அவர் கிஷ்கிந்தைக்கு போயிட்டார். அந்த நேரத்தில் ராமர்கிட்ட வாலி போய் சொல்கிறான், என்னப்பா நீ இப்படி அடி வாங்க வச்சுக்கிய அப்படி. இதுக்கு நிறைய வியாக்கியாத்தா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் பூஷணத்தில் கோவிந்தராஜ் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். ஏன்னா முதலில் ராமனை சந்தேகம் செய்யக்கூடாது, பரமாத்மாவை மதிக்காமல் இருந்தது. 2வது குருவை லக்ஷ்மணனை அவர்கள் மதிக்கவில்லை. எதனால், லக்ஷ்மணனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விட்டுட்டார். லக்ஷ்மணனை ராவணனும் லக்ஷ்மணனும் சுக்ரீவனை காண வரும்போது சுக்ரீவனுக்கு ஒரு ஆசனம் கூட கொடுக்கலையா. இதை ராமர் நல்லா பார்த்தார். 2வது முறை ராமர பராக்கிரமத்தை தெரியுற லக்ஷ்மணன் சொல்லியும் அதன் மேலே சுக்ரீவன் டவுட் பண்ணார், சந்தேகம் கொண்டார். இந்த சந்தேகத்தின் காரணமாக அடி வாங்க வேண்டியது. எப்போ குருவும் சாஸ்திரமும் உபதேசமும் சந்தேகத்திற்கு வருகின்றதோ அப்பொழுது அந்த சாஸ்திரம் பலிக்காது அப்படின்னு. அதனால் சுக்ரீவனுக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்றார். அடுத்தது சுக்ரீவன் இப்போ ராமர்கிட்ட கேட்டார், ஏன்பா இப்படி அடி வாங்க வச்சுட்டிய அப்படின்னு. அதுக்கு ராமர் சொன்னார், நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, யார் வாலியும் சுக்ரீவனும், அது ஒரே மாதிரி இருக்கிறதுனால எனக்கு யார் நீன்னு தெரியல அப்படின்னார். ஆனால் இது ராமர் ஒரு புன்னகையோடு சொன்னதாக சொல்லுவாங்க பெரியவங்க. ஏன்னா அடி கொடுக்குறவன் வாலி, அடி வாங்கினவன் சுக்ரீவன் ஒவ்வொருக்கே தெரியும். அப்போ சுக்ரீவன் ஆல்ரெடி சொல்லியிருக்கான், அவன் கொடுக்குற அடியில் நான் எவ்வளோ ஒல்லியாக இருக்கேன்னு பாரு. அதே மாதிரி அந்த ரிஷி துந்துபின்ற அசுரனையும் கொன்னான்னு சொல்லி அந்த உடம்பையை காமிச்சார்ல. அப்போ ராமருக்கு தெரியாதா, இன்னொன்று மாதிரி புருஷோத்தமனுக்கு தெரியாதா யார் வாலி யார் சுக்ரீவன்? இது ஏன்னா அவனுடைய அந்த சந்தேகத்திற்காக இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியாக
வாலி சென்று விட்டான். இப்போ சுக்ரீவன் தன் உடம்பை தேற்றிக்கொண்டு போகிறான். இப்போ ராமன் என்ன பண்ணார், லக்ஷ்மணா எனக்கு இவன் தான் சுக்ரீவன் தெரியணும், ஒரு மாலையை எடுத்துட்டு வான்னு சொல்கிறாங்க. ஒரு மாலையை எடுத்துன்னு வந்து சுக்ரீவன் கழுத்துல போடுறாங்க. ஸோ மாலை போட்டவன் சுக்ரீவன், மாலை இல்லாதவன் வாலி அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீ சண்டை போடுற. இப்போ சுக்ரீவன் என்ன பண்ணுறாரு, நேராக திரும்பவும் போகிறார். இப்போ தான் அடி வாங்கினான், திரும்பவும் போய் கிஷ்கிந்தையில் ஹா ஊன்னு அப்படின்னு கர்ஜனை பண்ணுறான். இதை பார்த்த உடனே வாலி உடனே இப்போ தானேடா கொடுத்து அடித்து அனுப்பிச்சேன், திரும்பவும் வரையடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எழுந்துக்கிறார் தன்னுடைய கட்டிலேருந்து. அப்போ வாலியோடைய மனைவி மண்டோதரி இல்லை வாலியோடைய மனைவி சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் இதை ஏற்காதீங்க, ஏன்னா இதில் ஏதோ சதித்திட்டம் இருக்கிறதா எனக்கு தோணுறது அப்படின்னு அந்த அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை வாலி எடுத்துக்கல. அதுதான் 68வது ஸ்லோகம் பாருங்க. ததஹ அகர்ஜயத் ஹரிவர சுக்ரீவ ஹேம பிங்கள தேன நாதேன மகதா நிர்ஜகாம ஹரீஸ்வர. The roaring of Sugriva, the monkey chief. ரெண்டாவது முறை அவன் கத்துறான். கத்தும்போது அப்போ அந்த அன்யூஷுவலான ரோரிங், ஏன்னா இந்த முறை மாலையை வேற போட்டுருக்காரு, ராமன் கொண்டு வேணும்னு சொல்லிட்டார். அதனால அவங்க உடனே அவன் ரொம்ப அப்படியே ரோர் பண்ணும்போது வாலியுடைய மனைவி தாரா பாருங்க, இதில் ஏதோ சூக்ஷி இருக்கு ஒன்று. ரெண்டாவது, எனக்கு உன் மகன் அங்கதன் மூலம் சில ஒற்றர்கள் சொன்னது என்னன்னா, சுக்ரீவன் ராமன் லக்ஷ்மணன் என்னும் 2 சத்திரியர்களை நட்பு கொண்டிருக்கின்றான், அதனால அயோத்தியாவின் இளவரசர்களான அவர்கள் உங்களிடம் போர் புரிய வருவாங்க அப்படின்றாங்க. அப்போ வாலி சொல்றார், அம்மா நானோ என் தம்பியும் சண்டை போடுறோம், இதுக்கு நடுவில் எப்படி அவங்க வருவாங்க? ரெண்டாவது, அயோத்தியா எங்கேயோ இருக்கு. மூணாவது, வாலி வந்து அந்த இடத்துல ராமனை பற்றி சொல்றார், நானும் கேள்வியுற்றிருக்கின்றேன் ராமனுடைய பராக்கிரமத்தை பற்றி. ஆனால் ராமன் தர்மவான், அவன் தர்மத்திற்காக தான் சண்டையிடுவான். நானும் என் தம்பியும் சண்டை போடும்போது அவன் எப்படி வந்து சண்டை போட முடியும், சமாதானம்லாம் செய்ய முடியும்? அதனால் நீ கவலைப்படாதுன்னு சொல்லி தாராவை ஒதுக்கி வைத்துவிட்டு தாராவின் வார்த்தைகளை ராமர் அங்கேருந்து போகிறார். யார்? வாலி போகிறார். அதுதான் 69வது ஸ்லோகம் பாருங்க. அனுமான்ய ததா தாராம் சுக்ரீவேன சமாகதஹ நிஜகான தத்ரைனம் சரணேனைக்கேன ராகவ. அப்போ தாராமா சொல்கிறாங்க, அனுமானம் நான் பண்ணி சொல்கிறேன், சுக்ரீவன் இந்த மாதிரி கர்ஜனை பண்ணுறான்னா அவன் ராமனிடத்தில் சக்கியம் கொண்டிருக்கின்றான். ரெண்டாவது, அதனால் தாரை சொல்கிறா லாஜிக்கலா, ஏ வாலியே, நீயும் சென்று ராமனிடத்தில் சரணாகதி அடைந்து விட்டால் சரணேனைக்கேன ராகவ, ராமனிடத்தில் சரணாகதி அடைந்து விடு அப்படின்றார். சுக்ரீவஸ்ய கர்ஜனம் ஸ்ருத்வா ஸ்வபார்யா தாராம் பிரபோத்ய அனுமதிம் ச பிராப்ய சுக்ரீவேன சக யோத்தும் வாலி பகி ஆகச்சத். ராமः ஏகேன பலேன ஏவ வாலினம் தத்ர ஹதவான். இப்படியா வாலி இதையெல்லாம் கேட்டும் தாரையுடைய பேச்சை எடுக்கல, நேராக போய் வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுறாங்க. இந்த முறையும் சுக்ரீவன் கொஞ்சம் அடி வாங்குறான். கடைசியாக கொஞ்சம் அடி வாங்கட்டும்னு ராமர் கம்மனு தான் இருக்கார், அமைதியாக இருக்கார். கடைசியில் சுக்ரீவனை கொண்டு தன் கைகள் அப்படி மேலே தூக்கிக்கிறான். தூக்கிட்டு அப்படியே கீழே போட போகிறான். அப்போ ராமர் அந்த மராமரத்திற்கு நடுவில் மறைஞ்சு நின்று வில்லம்பி எழுதுகின்றார். இப்போ வாலியை ராமன் மறைந்து நின்று கொன்றது சரியா தவறா, இது டிபேட்டுக்கு நம்ம வரல. ஏன்னா என்ன வால்மீகி மகரிஷியும் சம்ஷிப்த ராமாயணத்தையும் சொல்லியிருக்கோ அதை நான் சொல்லியிருக்கேன். அப்போ சரியா தவறானது நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. இன்னொன்று, வாலியை இதை ஒத்துட்டான்.
The accused himself is accepting, the victimized himself is accepting. அண்ட் அவரும் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகன் அங்கதனை கூட்டிட்டு போய் வாலி என்ன பண்ணுறான், இறக்கும் தருவாயில் ராமனிடத்திலேயே தன் மகன் அங்கதனை ஒப்படைத்து விட்டு, அம்மா நான் செய்தது தவறு தான், என்னை மன்னித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனை கிஷ்கிந்தையின் ராஜ்யம் ஆளச் செய்கின்றான். அங்கதனை யவராஜனாக மாற்றிவிடுகின்றான். தாரையும் காப்பாற்றுமாறு சொல்கின்றான். தாரையுடைய வாக்க கேளு சுக்ரீவான்னு சொல்கிறான். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறான். ஸோ இப்படிலாம் இருக்குது. அதனால் நம்ம அதில் எதையும் சொல்கிறதுக்கோ இது பண்ணதுக்கோலாம் இல்லை. 70வது ஸ்லோகம் பாருங்கள். தத சுக்ரீவ வச்சனாத் ஹத்வா வாலினம் ஆகவே சுக்ரீவம் ஏவ தத்ராஜ்யம் ராகவ பிரத்யத்பாதயத். தத சுக்ரீவ வச்சனாத் ஹத்வா வாலினம் ஆகவே சுக்ரீவம் ஏவ தத் ராஜ்யே ராகவ பிரத்யபாதயத். Having killed Vali in the battle, Sugriva became the next ruler. அப்புறமா இப்போ என்ன ஆகுது, ராமர் சுக்ரீவனுக்கு உடனே பட்டண பிரவேசம் பண்ண மாட்டார். சுக்ரீவனுக்கு லக்ஷ்மணனை கொண்டே கிஷ்கிந்தையின் அரசனாக்கம் மாற்றி அவரை கிஷ்கிந்தையை ஆள சொல்லிட்டு அப்போ மழைக்காலம் துவங்குகின்றது. ராமர் சொல்கிறார், இது ராமாயணத்தில் இருக்குது, நான் சாதுர்மாசியம் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த மழை காலத்தில் நம்ம வெளியே போகணுன்னா இந்த சேதி சகதியிலெல்லாம் புழு பூச்சிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நாம் காலால் மெரித்து இறக்க நேரிடும். அதனால் நான் இப்போ வெளியே வரமாட்டேன்னு சொல்லி அந்த கிஷ்கிந்தைக்கு வெளியே ராமன் ஒரு குகையில் இருக்கின்றார். சுக்ரீவன் நாடு கிடைச்ச திருப்தியில் தாரையை மணந்து ருமாவை தம்பசம் வைத்து கொண்டு இழந்த நாட்டையும் நல்லா ஆள்றான். ராமர் சொல்கிறார், 4 மாதத்துக்கு அப்புறமா நம்ம மீட் பண்ணுவோம், நீ அது வரைக்கும் கொஞ்சம் சுகமாக இருன்னு சொல்லிட்டு போயிடுறார். ராமரும் லக்ஷ்மணரும் ஒரு குகையில் தனியாக இருக்க, ஹனுமன் பிரம்மச்சாரி பாவம், அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவரும் தனியாக ஒரு குகையில் இருக்கார். இதற்கு நடுவில் சுக்ரீவன் காலங்கள் ஓடியதே தெரியாமல் நல்லா குடிச்சு மாதுன்னு இருக்கான். இப்படி இருக்கிற காலத்தில் 4 மாதங்கள் முடிகின்றது. மழைக்காலம் முடிந்து நல்ல சூரியன் வரும்போது ராமர் வெளியே வரார். வெளியே வந்து, லக்ஷ்மணா, சுக்ரீவன் இன்னும் வரவே இல்லை, 4 மாதங்கள் முடிந்து விட்டது, என்ன பண்ணுறதுன்னு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இப்போ உடனே லக்ஷ்மணன், ஏன்னா அவர் ஆதிசேஷனுடைய அம்சம், அப்படியே கோபமாக போகிறார். எங்கே கிஷ்கிந்தை உள்ளார போகும்போது பார்த்தீங்கன்னா சுக்ரீவனுடைய கதவு திறக்கலை. உடனே அங்கே இருக்கிற வானரங்கள்லாம் என்ன 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 லக்ஷ்மணன் இப்படி கோபமாக வர்றாருன்னு பார்க்குறான். உடனே ஹனுமான் அங்கே வர, ஹனுமானை பார்த்து நம்ம 2 பேரும், லக்ஷ்மணன் சொல்கிறார், சுக்ரீவன் கிட்ட போய் பார்க்கணும் வா அப்படின்ட்டு. சுக்ரீவனுடைய அந்தப்புறத்தில் நேராக லக்ஷ்மணன் பிரவேசம் பண்ணுறார். அப்போ உள்ளார போய் பார்த்தா கட்டில் மேல் தாரையும் சுக்ரீவனும் ஒரே கட்டில் இருக்காங்க. தாரை நேராக வராங்க. எப்படி வராங்கன்றத வால்மீகி மகரிஷி சொல்கிறார், காப்பியஸ்யதாம் மதவிக்பலாபியாம். அப்படியே கல் குடிச்சுட்டு அப்படியே ஆடிட்டு வராலாம். அவ இடுப்பில் இருக்கிற அந்த நூப்புறங்கள் எல்லாம் அப்படியே கலைஞ்சிருக்கான், துணியெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. அப்படியே ஆடி தள்ளாடின்ட்டு வராலாம். இதை பார்த்த உடனே லக்ஷ்மணனுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. ஏன்னா அயோத்தியா இளவரசர்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம். அவர் உடனே தலை குனிஞ்சு அப்படியே நிற்கிறார். உடனே ஹனுமான் வந்து, என்னப்பா என்ன என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி சுக்ரீவன் கிட்ட போய் ஹனுமான் சொல்கிறார், ஏய் வந்திருக்கான் லக்ஷ்மணன், கோவத்தோடு வந்திருக்கான், போய் நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணுறது. உடனே நேராக சுக்ரீவன் அதுக்குள்ளார எழுந்து வரான். எழுந்து வந்து சுக்ரீவன் சொல்கிறான், என்ன லக்ஷ்மணா, நான் மறக்கலை, ஆளுங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், கவலைப்படாத, நம்ம போய் சீதையை எங்கன்னு தேடலாம் அப்படின்னு சொல்லி 4 மாதங்களுக்கு பிறகு தேடுறதுக்கு போகிறார். இப்போ ராமர் லக்ஷ்மணர் காண சுக்ரீவன், ஹனுமான், மற்ற வானர சேனைகள் எல்லாரும் ஒன்றா வராங்க. வந்து எல்லா குரங்குகளுக்கும் நடுவில் சுக்ரீவன் என்ன பண்ணுறார்,
ராமரை நமக்கு இந்த சாம்ராஜ்யத்தை கொடுத்த ராமருக்கு ஜெயம் உண்டாகுக அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் பேச்சு தொடங்கும்போது சொல்றான், ஏ குரங்குகளா, நான் உங்களை 4ஆக பிரிக்கின்றேன். இது வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. 4ஆக பிரிக்கின்றேன், வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு 4 திசைகளையும் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திக்குலையும் யார் யார் இருக்காங்கன்னு சொல்றான். ரொம்ப விஸ்தாரமா இருக்கும், ரொம்ப அற்புதமான இது. இதை மட்டும் நீங்க எடுத்து ரிசர்ச்சே பண்ணலாம். இந்த திக்கில் போனோன்னா இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி மலைகள்லாம் வரும், இந்த மாதிரி மக்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி நாகரிகத்தில் இருப்பாங்க, இப்படியாப்பட்ட பேச்செல்லாம் பேசுவாங்க, அவங்களுடைய தட்பவெப்பம் இப்படி இருக்கும், அந்த இடத்துல மலை இப்படி இருக்கும், மடு இப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம். தெற்கு மேற்கு வடக்கு இதெல்லாம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்ரீவன் சொன்ன அத்தனையும் பார்த்தீங்கன்னா உண்மை. அதை பற்றி நிறைய பேர் டாக்குமெண்ட்ரிலாம் யூடியூப்லலாம் கூட வந்துருக்கு. ஏன் இதன்னா அந்த அளவுக்கு அவர் பாரத தேசத்தை மட்டும் இல்லை, உலகத்தையே, குளோபையே பற்றி பேசியிருக்கார். இந்த இடத்துக்கு போனால் இது மாதிரி ஒரு எரிமலைகள் இருக்கும், இந்த இடத்துல இப்படி ஒரு சமுத்திரம் இருக்கும், இந்த இடத்துல சமுத்திரம்னு பேரான உப்பு கரிக்காது அப்படின்லாம் சொல்கிறார். இதெல்லாம் கேட்டவொன்னே ராமனுக்கே கொஞ்சம் திக்குன்னு ஆகுது. என்னடா இது, சுக்ரீவன் இவ்வளோ அழகாக டொப்போகிராஃபி படித்து வச்சுருக்கானே, ஜியாகிரபிக்கல் நெட்வொர்க் சேனல் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கானா என்ன, இவ்வளவு கண்ணியமாக இவ்வளோ துல்லியமாக சொல்கிறானின்னு சொல்லி ராமர் கேட்டார் சுக்ரீவன் கிட்ட. எப்படிப்பா உனக்கு இவ்வளவு மைன்யூட்டாக தெரியும் அப்படின்னு. இல்லை, வாலி என்னை அடிக்கும்போது இங்கெல்லாம் தான் நான் ஓடினேன், அதனால் ஒவ்வொரு இடமும் ஓடி இருக்கேன், ஒவ்வொரு சந்தும் ரோடும் குறுக்கு சந்தும் எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இப்போ ராமருக்கு கொஞ்சம் சந்தோஷம், அட்லீஸ்ட் சுக்ரீவன் இது பண்ணுறாரு. ஸோ வடக்கு புறம், தெற்கு புறம், கிழக்கு புறம், மேற்கு புறம்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குரங்கின் தலைமையில் அனுப்புகிறார். அதில் தெற்கு நோக்கி ஹனுமானின் தலைமையில் அனுப்புகிறார். அப்போ சொல்லும்போது சுக்ரீவன் ஹனுமானை பார்த்து சொல்கிறார், ஹனுமான், உன்மேல் எனக்கு அபாரவிதமான நம்பிக்கை இருக்குது, நீ கண்டிப்பாக சீதையை காண்பாய் அப்படின்ற எண்ணம் இருக்குது எனக்கு. 1.5 மாதம் உனக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளார நீ போயிட்டு வந்துடும் அப்படின்றார். உடனே ஹனுமானும் அதே பிரகாரம் கிளம்பலான்னு போகும்போது ராமர் ஹனுமானை மட்டும் கூப்பிட்டு தன்னிடம் இருக்கக்கூடிய கணையாழியை ஹனுமானிடத்தில் கொடுத்து, நீ சீதையை காண நேர்ந்தால் இதை காட்டு அப்படின்னு சொல்லி இன்னும் சில 2 விஷயங்கள் எல்லாம் சொல்லி அனுப்புகிறார். இப்போ எல்லா குரங்குகளும் அங்கங்கே சென்று தேடி அதுங்க ராமனை சீதையை கண்டதா, ராமனுக்கு நற்செய்தி சொன்னதா அப்படின்றதெல்லாம் இனிமேல் வர காலத்தில் நம்ம பார்க்கலாம். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசார் நமாமி.